வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா பணியாரம் அல்லது வெள்ளை பணியாரம், இது ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையிலே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஆனால் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவு எடுத்து முதல்ல ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் மைதா எடுக்கிறேன். அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஒயிட் சுகர் எடுக்கிறேன். இதுக்கு சோடா உப்பு 3 பிஞ்ச் அளவு, 3 டைம் 3 சிட்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்து அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா அது கரெக்டு, அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் அப்படி கரண்டிட்டு கோதி விட போகிறோம். அந்த மாதிரி ஒரு இட்லி மாவு பதம். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. நல்லா கட்டியாக கலந்து எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடுங்க. இது கொஞ்சம் ஊறினப்புறம் கெட்டியாகும். அதை மூடி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த பக்குவம் பார்த்துக்கோங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. மாவு கோதி ஊற்றுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இப்போ நான் சின்ன கரண்டியாக கோதி ஊற்றுறேன். அது சின்ன பணியாரமாக கிடைக்கும். அப்புறம் ஒரு பரந்த கரண்டி, அந்த பரந்த கரண்டியில் போடும்போது தான் இதோட சைஸ் அழகாக இருக்கும். பாருங்கள், இது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். அது மேலே மிதந்து வந்ததுன்னா எண்ணெய் சூடாயிட்டுன்னு அர்த்தம். கருப்பாகவும் ஆகும் அந்த புளி. அதை பொறுத்து நாம் மாவை கோதி ஊற்றலாம். ஊற்றி பணியாரம் சுட்டெடுக்கலாம். இப்போ பாருங்கள், மிதந்து வருது. மேலே இந்த புளி துண்டு இப்போ அந்த துண்டை புளி துண்டை நம்ம எடுத்துட்டு மாவு ஒரு கரண்டியாக கோதி ஊற்றலாம். எண்ணெயில் தனித்தனியாக வேகிற மாதிரி ஒரு 4 மட்டும் விட்டுருக்கேன், சின்ன சட்டியாக இருக்கிறதுனால. அப்புறம் அதை புரட்டி போட்டு எடுத்துடலாம். இது 3 பொருட்கள் போதும், சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் ஆரஞ்சு பழம் பற்றி பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு பழம் இரத்த குழாய்களில் உள்ள சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை அகற்றுறதுக்கும் இதய பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவுது. அடுத்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. அடுத்து இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் புற்றுநோய் செல்களை அழித்து உடலுக்கு பாதுகாப்பாக இருக்குது.
அடுத்து வந்து இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபிக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து முடி கொட்டுறது குறைஞ்சி முடி வளர்ச்சியை வந்து இது வந்து அதிகரிக்குது. அடுத்து வாய் துர்நாற்றத்தை அகற்றும், ஈரல் வீக்கம், சொத்தைப்பல், அப்புறம் வாய் கிருமிகளை வந்து இது வந்து கட்டுப்படுத்துது. அடுத்து தூக்கம் இல்லாமல் சிலர் கஷ்டப்படுறவங்க வந்து நைட்டு வந்து ஆரஞ்சு பழச்சாரோட தேன் கலந்து குடித்தா தூக்கம் நல்லா வரும். அடுத்து எனக்கு ஒரு நாள் ரொம்ப தலைவலியோடு இருந்தேன் நான். வெளியூர் போயிருக்கும்போது ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கும்போது அந்த தலைவலி நல்லா கேட்டுச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு பெரிய கரண்டியாக பாருங்கள், சப்பை கரண்டி மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஊற்றும்போது அதோட சைஸ் ரொம்ப அழகாக கிடைக்கும். நீங்களும் பார்த்துக்கோங்க, இந்த கரண்டி சைஸை பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால ஒரு 4 பணியாரம் விடுறேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக கிடைக்கும். பாருங்கள், சோடாப்பூ போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பஃப்னு வந்திருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.